உனக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லணுமா? போ, போய் மாப்பிள்ளை பக்கத்துல நில்லு போ. அம்மா, நான் எதுக்குமா? ஷோ, எல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான். வா, வந்து நில்லு. டேய் சீனோ, அதான் அவங்க நலங்கு வச்சுட்டாங்கல்ல, போதும், நீ போய் அப்படி நில்லு. சரிப்பா. சம்பந்தியம்மா எங்க? அவங்கள ஆளையே காணுமே. தலைவலிக்கு தானே மாத்திரை போட்டு ரூம்ல படுத்திருக்கா. அவளை எழுப்ப வேண்டான்னு நான் மட்டும் வந்தேன். ஆமா சகல, அவங்க தலைவலிக்குதுன்னு சொன்னாங்களா, அதான் பசங்களை விட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னேன். ஏங்க, அவங்க ஏதோ சமாளிக்கிற மாதிரி தெரியுது. அது அந்த அம்மாவை கடத்தி வச்சிருக்கேன். நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கணும்ல, சும்மா என்ன சொல்றாங்க? உங்களை பத்தி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்குறீங்கல்ல, அதனால உங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவும் செய்யற உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு கேக்குறா. அதான் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், கொஞ்சம் அமைதியா இரு. சரிங்க. அவனை பாரு, ஏதோ தப்பா இருக்கு. அந்த கண்ணோட்டத்திலேயே பார்க்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா ஜானகி. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான்
என் பொண்ணு இத்தனை நாளா பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தா. நீங்களும் அதை நல்லா விமர்சையா நடத்தி கொடுக்குறீங்க. இதே மாதிரி எந்த ஒரு தடங்களும் இல்லாம என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடணும். அது உங்க கையில தான் இருக்கு. தடங்களா? என்ன தடங்கள் வரும்? நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. என்ன மீறி எந்த ஒரு தடங்களும் வராது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது ஏன் பொறுப்பு. உங்க பொண்ணு வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கறது என்னோட கடமை. போதுமா? இது போதுங்க. நிம்மதியா நான் கல்யாண வேலையை பாக்குறேன். முதல்ல இங்கிருந்து கிளம்புடி. சொல்ல மாட்டீங்கல்ல? மாப்பிள்ளையோட அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்கெல்லாம் ஒண்ணு நடத்தி காட்டணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அது மட்டும் நடக்காது. இந்த மாயா நடத்த விட மாட்டான். அண்ணி பாத்தியா பார்வதி, இதுக்குதான் இந்த கடத்தல் எல்லாம் ஒண்ணு வேண்டான்னு சொன்னேன். கடத்தின லிங்கண்ணனை விட்டுட்டு என்ன வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கா? இல்ல நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவர் என்ன கை காட்ட மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? ஐயோ அண்ணி, நீங்க எதுக்கு இப்ப இவ்ளோ பதட்டப்படுறீங்க? இங்க பாருங்க, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆயிடாது. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு விடிஞ்சா சாரு சீனோட கல்யாணம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாயாவுக்கு நம்ம வீட்டுல என்ன வேலை? அவளை பொட்டி படிக்கலாம் கட்டி அப்படியே வெளியே அனுப்பிட வேண்டியதான். நம்ம அவ நம்மள சும்மா மிரட்டி தான் பாக்குறா. மாப்பிள்ளையோட அம்மாவா இவ தேடி கண்டுபிடிக்க போறாளாமா. இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? அது மட்டும் இல்லாம லிங்கம் மாமா என்ன அப்படிலாம் விட்டு வரா என்ன? அண்ணி நீங்க தைரியமா இருங்க, நம்மள மீறி எதுவுமே நடக்காது.